6th என்சிஆர்டி புக் இருக்கிற சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் என்ற பாடத்துலேருந்து டெரஸ் ஃபார்மிங் இன் நாகாலாந்தை பற்றி பார்க்கலாம். நாகாலாந்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து பேர் என்னென்னா சிசாமி அப்படின்ற ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விவசாயத்தை உருவாக்குறாங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா இப்பெக்ன்ற மாவட்டத்தில் அது இருக்குன்றாங்க. இது நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி டெரஸ் ஃபார்மிங் பண்ணுறேன்றாங்க. அந்த டெரஸ் ஃபார்மிங்கிறது என்னென்னா ஒரு மலை பகுதியை இது கல், அதாவது மலைப்பகுதியிலே சில மலைப்பகுதியில் செம்மண், அதாவது செம்மண் மண் இலகுவான மண், அதாவது சமப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். பாறைகள் அதிகமாக இருக்காமல் மண் சமப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி சமப்படுத்த படிக்கட்டுகள் படத்தில் பார்த்து தெளிவாக கொடுத்துக்கிறாங்க. படிக்கட்டு மாதிரி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மட்டமாக போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, விவசாயம் பண்ணிக்கிறாங்க. இந்த விவசாயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னும் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்ன இனத்தை சேர்ந்தவங்கன்னா சகோகங் சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. இது இவங்க மொட்டை மாடி, அதாவது டூ டெரஸ் கல்டிவேஷனில் ஈடுபடுறான்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் லேண்ட் அண்ட் ஹில் ஸ்லேப் மேட் இன் த ஃப்ளாட் ஃப்ளோட் அண்ட் த கர்வ்டு அவுட் ஆஃப் த ஸ்டெப்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மலை சரிவில் உள்ள நிலங்களை சமதளமாக அமைக்கப்பட்டு படிகளாக செதுக்குறாங்களாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிலத்தின் பக்கங்களையும் தண்ணீரை தேங்க வைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரின்ற அமைப்பில் தண்ணியை தேங்க வச்சு அந்த வயலில் தண்ணி நிற்கிற மாதிரி திஸ் ஃபாலோஸ் வாட்டர் டு ஸ்டாண்ட் இன் த ஃபீல்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இடத்துல தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் விச் இஸ் பெஸ்ட்டு ரைஸ் கல்டிவேஷன், இங்கே நெல் சாகுபடி சிறந்ததாக பண்ணுறாங்கன்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சிகாமி மக்கள் தங்களுக்குன்னு தனித்துறை, அதை தங்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனி ஃபீல்டுகளை வச்சுக்கிறாங்களாம். அதாவது இடங்களை வச்சுக்கிறேன்றாங்க. இண்டிவிஜுவல்ஸ் ஃபீல்ட்ஸ் வச்சுக்கிறேன்றாங்க. தே ஆல்சோ ஒர்க் கலெக்ட்லி விச் அதர் ஃபீல்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கூட்டாக வேலை செய்கிறேன்றாங்க. நம்ம அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்க வேலை செஞ்சுக்கிறதுலாம் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒரு கூட்டாக செயல்பட்டு ஒட்டுக்க வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க நிலத்துலையும் இன்னொரு நாள் வேற ஒருத்தர் நிலத்துலையும் எல்லோரும் கூட்டாக வேலை செய்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க 6 பேர் 8 பேராக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க என்டையர் மவுண்டன் சைடு க்ளீன் பண்ணுறாங்க. களைகளை சுத்தம் பண்ணுறாங்க. இவங்க அந்த மலைப்பகுதியை தான் இங்கே வயல்களாக மாற்றி வச்சுக்கிறாங்க. அந்த வயல் பகுதியை என்ன பண்ணுறாங்க ஒரு 6 அல்லது 8 பேர் சேர்ந்த ஒரு குழுக்களை மலைப்பகுதியை சுத்தம் பண்ணுறாங்க. அந்த களை எடுக்கிற பணியை செய்வாங்க. கூட்டாக தான் செய்வான்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லோரும் ஒர்க்கடு ஓவர், அதாவது சாப்பிட்றது வேலை முடிஞ்சு எல்லோரும் ஒட்டுக்க தான் சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலை திஸ் கோஸ் ஆன் த ஃபார் செவரல் டேஸ் இந்த வேலை முடிகிறதுக்கு சில நாட்கள் கூட முடியும். எல்லோரும் ஒட்டுக்க தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் நாகாலாந்துன்ற ஒரு கிராமத்தில் இந்த மாதிரியான விவசாயம் பண்ணுறதை பற்றி 12th என்சிஆர்டி புக்கில் கொடுத்துக்கிறாங்க. இது வெளிநாட்டில் தான் இருக்குதுன்னு பார்த்தா இவங்க நம்ம நாகாலாந்து மாநிலத்தில் இந்த மாதிரி அது பேக்குன்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த விவசாயத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க.